வணக்கம் நண்பர்களே, உங்களை பிரசன்த் கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை காதலிப்பவர்களா? அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். குக்குவுடன் கோமாளி 5 நிகழ்ச்சியை சுற்றி சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள், வைரலான வீடியோக்கள் மற்றும் சமீபத்திய அப்டேட்ஸை பற்றி முழுமையான தகவல்களை கொடுக்கவா வந்திருக்கேன். அதுவும் பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா சார்ந்த சமாச்சாரங்கள். மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய கதை எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் ஆயிருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதலில் இந்த சீசனை பற்றி பேசுவோம். குக்கு வித் கோமாளி 5 இதோட ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியது. இது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் மிக பிரபலமான நிகழ்ச்சி. இந்த ஷோவுக்கு பிறகும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்கப் போகிறது. அதுக்கு பத்தி நாம மற்றொரு வீடியோவில் பேசலாம். ஆனா இந்த சீசன் எப்படி டிராமாவுடனும் கேலியுடனும் நிறைந்திருந்தது, அதை நினைச்சு பாருங்க. யாருமே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சீசனில் ஏற்பட்ட முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான மொமெண்ட் என்னன்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னா அது மணிமேகலைவின் வெளியேறுதலை பற்றிதான். சமீபத்தில் நிகழ்ச்சியின் சில எபிசோடுகளுக்கு பிறகு மணிமேகலை திடீரென்று வெளியேறினார். அவர் வெளியேறியதற்கு காரணம் என்னன்னா, அவர் மற்றொரு போட்டியாளர் நிச்சயமா விளையாட்டுக்கு மட்டும் இல்லாம வேலை செய்யலாம தடுக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டினாங்க. இது எல்லாம் நடக்கிறப்போ அது இப்போ ரொம்ப பெரிய விவாதம் ஆயிடுச்சு. அவர் வெளியிட்ட வீடியோ காட்சியும் சமூக வலைதளங்களில் பாய்ந்தது. அதில் அவர் எடுத்த நெகட்டிவ் அனுபவங்களை பற்றி பகிர்ந்தார். அந்த வீடியோ வைரலானதும் ரசிகர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். நிகழ்ச்சியில் உண்மையில் என்ன நடந்தது? யாருக்குத்தான் அவர் குற்றம் சாட்டினாங்க? இது ஒரு விதத்துல நிகழ்ச்சியின் காட்சி பின்னணியில் இருந்த வெறுப்பு, போட்டி மனப்பான்மையை வெளிக்கொண்டு வந்த மாதிரியாயிருந்துச்சு. அதனால அந்த எபிசோடுகள் ஒரு கட்டத்துல ரொம்ப பரபரப்பானது. என்னோட பார்வையிலேயே குக்கு வித் கோமாளி இதுவரைக்கும் இல்லாதபடி ட்ரெண்டிங் ஆயிருச்சு. இந்த பிரச்சனையின் போது ஒருவேளை யாரும் எதிர்பார்க்காத விதமா நிகழ்ச்சியின் முக்கிய வீடியோவை வெளியிட்டார். ஆனா அவர் அனைவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக அதில் பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தையும் பேசல. இதுலதான் நமக்கு அதிசயம். அதற்கு பதிலாக பிரியங்கா கடற்கரையில் தனியாக விளையாடிய வீடியோவை வெளியிட்டார். அதோடு பாக் டு தி கிரிண்ட் என பதிவு செய்தார். பேக் டு த கிரைண்ட்னா என்ன தெரியுமா? இது ஒரு பழமொழி மாதிரி. வேலைக்கு பிறகு அல்லது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் வழக்கமான தினசரி வேலைகளில் முழுமையாக ஈடுபடுவதை குறிக்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதா? இதுல என்னன்னா, பிரியங்கா இந்த சர்ச்சைகளை எல்லாம் மறந்துட்டு தன்னுடைய வழக்கமான வேலைகள் வாழ்க்கை நிலைக்கு திரும்புகிறார் என்பதை காட்டுற மாதிரி. இதையெல்லாம் பார்த்து ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ஒரு காமெடி களி கொண்ட கலாட்டா என்று பார்த்து வந்தோம். ஆனா இப்போ சர்ச்சைகள் அடிப்படையில் இது கொஞ்சம் தனிமைப்படுத்தும் சூழலில் போயிடுச்சு. இது எல்லாமே ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஆனா குக்கு வித் கோமாளி 5 இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நிறைவடைகிறது. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரியங்கா இந்த சீசனின் வெற்றியாளராக இருப்பாங்கன்னு ஏற்கனவே நிறைய பேச்சு இருக்குது. ஆனா இவர்களின் எதிர்காலம் என்ன? மணிமேகலை இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியது அவருடைய பார்வையாளர்களுக்கு ஏமாற்றமாயிருந்தாலும் அது அவருடைய செல்வாக்கை குன்றாத அளவுக்கு இருக்கின்றது. அவர்களின் பயணம் இன்னும் தொடரும் என்பதை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதை போலவே பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அக்டோபரில் வர இருக்குது. அதுல என்ன மாதிரியான டிராமா சுவாரஸ்யம் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் ஆவல்தான். அதற்கான அப்டேட்ஸ் நாம இன்னும் சேகரிக்கிறோம். So be sure to subscribe to Prasanth Guts to stay tuned for the latest updates. அப்படின்னா இதோட நம்ம குக்கு வித் கோமாளி 5 பற்றிய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது? நீங்களே என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை பற்றி? பிரியங்கா சரியா அல்லது மணிமேகலைவா நியாயம்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை அப்டேட்ஸையும் பற்றி பேச போறேன். அதற்குள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களோட பிரசாந்த். இது பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனல். அடுத்த முறை இன்னும் அதிரடியான அப்டேட்ஸுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.